ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கணும்னா என்ன மாதிரியான கிறிஸ்டல்ஸை வீட்டில் வச்சுக்கலாம்? ஸோ கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ரோஸ் குவார்ட்ஸ் தான். ஸோ அது மாதிரி பேபி பிங்க் கலரில் இருக்கும் ரோஸ் குவார்ட்ஸ். ஸோ இந்த ரோஸ் குவார்ட்ஸ் வந்து கிறிஸ்டலாக 2 பேரும் வந்து போட்டுக்கலாம். ஆனால் தனியாக வாங்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஹீலர் வாங்கி அவங்க கிட்ட கொடுத்து எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்க சொல்லணும். ஒரிஜினல் கிறிஸ்டலாக இருந்தால் மட்டும்தான் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். காசு சேரணும் அப்படின்னா என்ன மாதிரியான கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம்? இதுக்கு வந்து க்ரீன் அவென்ச்சரின் வந்து யூஸ் பண்ணலாம். க்ரீன் அவென்ச்சரின் ஒரு லைட் க்ரீனில் இந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீனில் இருக்கும். அண்ட் வந்து எல்லோ அவென்ச்சரின் வந்து யூஸ் பண்ணலாம். அது மங்களகரமாக இருக்கும். மகாலட்சுமிக்கு அந்த கனெக்டடான ஒரு விஷயம் மாதிரி நம்மளுக்கே தெரியும். அந்த எல்லோ அவென்ச்சரின் வைக்கும் போது இப்போ எல்லாருமே வந்து ஃபேன்சியாக வந்து வீட்டு வாசலில் அந்த புத்தாவோட ஃபோட்டோ வைக்கிறதா இருக்கட்டும், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இல்லாட்டி புத்தா ஸ்டாச்சூஸாக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ வந்து அதை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வைக்கலாமா? புத்தா எங்கே இருக்கிறாரோ அங்கே அமைதி இருக்கணுன்றது தான் ஒரு கான்செப்டே. அப்போ தாராளமாக அந்த அமைதிக்காக புத்தரை வந்து நம்ம எங்கே வேணாலும் வீட்டில் வைக்கலாம். வீட்டில் இந்த பொருள்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்து செல்ஃபாக நீங்களாக வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? நடராஜர் சிலை, அன்னபூரணி சிலை, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், தெய்வம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்க, இல்லை வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கிறவங்க அவங்க கிட்ட கொடுத்து, இல்லை அவங்கள வாங்கி தர சொல்லி இவங்க வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதாக இருக்கும், நம்மளா வாங்கி வைக்கிறத விட. வீட்டில் நிறைய பேர் பார்த்தீங்க, இப்போ நீங்களுமே வந்து இந்த மாதிரி மயில் தோகை எல்லாம் வச்சுருக்கீங்களா? மயில் தோகை வைக்கிறதுனால என்ன பண்ணணும்? ஸோ மயில் தோகை வைக்கிறதுனால நெகட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். காமன்லி பேஸ்டு விஷயம். இப்போ பொதுவாக ஒரு கணவன் மனைவி அந்யூன்யமாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஸ், ஒரு வீட்டில் வந்து எவ்வளோ சம்பாரிச்சாலும் அதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் இருக்கும். நாளைக்கு 1000 rupees சேர்த்து வைக்கலாம்னு யோசிப்பாங்க. நான் நார்மல் லேமேன் டாக்லேருந்து நான் யோசிக்கிறேன். அந்த 1000க்கு கரெக்டாக ஒரு செலவு வந்து நிற்கும் அன்எக்ஸ்பெக்டடாக. ஸோ பொதுவாக வீட்டில் வந்து ஒரு நல்ல வெல்த் இருக்கணும், ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யம் இருக்கணும்னா என்ன மாதிரியான கிறிஸ்டல்ஸை வீட்டில் வச்சுக்கலாம்? ஸோ கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ரோஸ் குவார்ட்ஸ் தான். ஸோ அது மாதிரி பேபி பிங்க் கலரில் இருக்கும் ரோஸ் குவார்ட்ஸ். ஸோ இந்த ரோஸ் குவார்ட்ஸ் வந்து கிறிஸ்டலாக 2 பேரும் வந்து போட்டுக்கலாம். ஆனால் தனியாக வாங்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஹீலர் வாங்கி அவங்க கிட்ட கொடுத்து எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்க சொல்லணும். ஒரிஜினல் கிறிஸ்டலாக இருந்தால் மட்டும்தான் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். மணியே அதாவது கிறிஸ்டல் மாதிரியே மணி வருது ஃபேக்காக, அது வாங்கக்கூடாது. ஒரிஜினல் மட்டும் வாங்கணும், எனர்ஜைஸ் பண்ணி வாங்கணும். ஸோ இந்த ரோஸ் குவார்ட்ஸ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து எந்த கிறிஸ்டல் வந்து ரைட் ஹேண்டில் தான் போடணும். ஸோ போட்டுக்கலாம். இன்னொன்று பெட்ரூமில் வைக்கிற மாதிரி ரோஸ் குவார்ட்ஸ்லேயே ப்ரமீட் வரும். ஸோ இப்போ நம்ம ப்ரமீட் பார்த்தோம்னா ரோஸ் குவார்ட்ஸ்லேயே வரும். அந்த ரோஸ் குவார்ட்ஸ் ப்ரமீடை வந்து பெட்ரூமில் வந்து வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி ரோஸ் குவார்ட்ஸ் ட்ரீ இருக்குது. ஸோ பெட்ரூமில் என்னென்ன மாதிரியான டிசைன், சில பேர்லாம் வந்து இப்போது ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா பாத் டப்பே வந்து கிறிஸ்டலில் செஞ்சுருப்பாங்க. ஆமாம், பெட்டே கிறிஸ்டலில் செஞ்சுருப்பாங்க. ஸோ முடிஞ்சால் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பென்சிவாக வேணும்னா கூட செஞ்சுக்கலாம். பட் ரோஸ் குவார்ட்ஸ் தான் வந்து ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒன்றா இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து மணி, வீட்டில் வெல்த் இருக்கணும், காசு சேரணும் அப்படின்னா என்ன மாதிரியான கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம்? இதுக்கு வந்து க்ரீன் அவென்ச்சரின் வந்து யூஸ் பண்ணலாம். க்ரீன் அவென்ச்சரின் ஒரு லைட் க்ரீனில் இந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீனில் இருக்கும். ஸோ டார்க் அவென்ச்சரின் க்ரீன் அவென்ச்சரினே இருக்குது. ஸோ ஏன்னா ஒரு சில பேருக்கு அந்த ஷேட்ஸ் வந்து டார்க் பிடிக்கும், லைட் க்ரீன் பிடிக்கும். பட் சேம் எல்லாம் ஒரே எஃபெக்ட் தான். அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து எல்லோ அவென்ச்சரின் வந்து யூஸ் பண்ணலாம். அது மங்களகரமாக இருக்கும். மகாலட்சுமிக்கு அந்த கனெக்டடான ஒரு விஷயம் மாதிரி நம்மளுக்கே தெரியும். அந்த எல்லோ அவென்ச்சரின் வைக்கும் போது இப்போ நம்ம இங்கே பார்க்குறது இந்த எல்லோ அவென்ச்சரின் கிறிஸ்டல் தான். ஸோ இந்த கிறிஸ்டல் வந்து நம்ம பூஜா அறையில் அந்த மாதிரி வச்சு டெய்லியும் இது பண்ணலாம், பூஜை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிரேஸ்லைட்டாக நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம். இந்த க்ரீன் அவென்ச்சரின், எல்லோ அவென்ச்சரின். இன்னும் அதை விட எஃபெக்டிவான ஒன்று வந்து பைரைட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பைரைட் வந்து தங்கம் மாதிரியே இருக்கும், கோல்டு மாதிரியே தான் இருக்கும்.
அதை எடுத்து மோல்டு பண்ணி பிரேஸ்லெட்டாகவும் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரேமில் குபேரர் ஃப்ரேமாக கூட வருது, அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 கிறிஸ்டலுமே வந்து அந்த மணி அட்ராக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்க அந்த புத்தரே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து ஃபேன்சியாக வந்து வீட்டு வாசலில் அந்த புத்தாவோட ஃபோட்டோ வைக்கிறதா இருக்கட்டும், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இல்லாட்டி புத்தா ஸ்டாச்சூஸாக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ வந்து அதை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். ஆனால் அங்கே அமைதியை கடைபிடிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஆமாம், சும்மா எனி டைம் கத்திக்கிட்டே இருக்கிற ஒரு இடத்துல புத்தரை வந்து வைக்கக்கூடாது. அமைதியாக இருக்கணும். இல்லை எனக்கு வீட்டில் அமைதி வேணும்னாலும் புத்தரை தாராளமாக வைக்கலாம். பட் அந்த புத்தர் வந்து அவங்க பார்க்க அவங்களுக்கு அந்த யோசனை வரணும் வீட்டில் இருக்கவங்களுக்கு. ஸோ அந்த புத்தரே வந்து ஒரு அமைதியின் சின்னம் தான். புத்தா எங்கே இருக்கிறாரோ அங்கே அமைதி இருக்கணுன்றது தான் ஒரு கான்செப்டே. அப்போ தாராளமாக அந்த அமைதிக்காக புத்தரை வந்து நம்ம எங்கே வேணாலும் வீட்டில் வைக்கலாம். ஓகே. இப்போ வைக்கக்கூடாத சில விஷயங்கள்னு இருக்கும். நீங்க உங்களோட இதுல எவ்வளோ தப்பு நிறைய பேர் பண்றாங்கன்னு உங்க மனசுல தோணும் இல்லையா? ஸோ வீட்டில் இந்த பொருள்லாம் கண்டிப்பா வந்து நீங்க ஆன்லைன்ல பார்த்து செல்ஃபா நீங்களா வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? தாராளமாக அந்த கிறிஸ்டல்ஸ் அந்த மாதிரி நிச்சயமாக வைக்கக்கூடாது. அது ஒருத்தவங்கிட்ட எனர்ஜைஸ் பண்ணி தான் வாங்கி வந்து வைக்கணும். சில இந்த வெள்ளி பொருட்கள்லாம் இருக்குது, வெள்ளி பூஜை பொருட்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட வேற யாராவது வாங்கி உங்களுக்கு கொடுத்தா நல்லது. அப்புறம் நடராஜர் சிலை, அன்னபூரணி சிலை, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், தெய்வம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறவங்க, இல்லை வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கிறவங்க அவங்க கிட்ட கொடுத்து, இல்லை அவங்கள வாங்கி தர சொல்லி இவங்க வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதாக இருக்கும், நம்மளா வாங்கி வைக்கிறத விட. ஆக்சுவலா இதுவுமே உங்ககிட்ட கேட்கலாம் தான் இருந்தோம். நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. பொதுவாக கிஃப்ட் அப்படின்னும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிவனோட சிலையோ இல்லை இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க. அதுவும் இந்த சிவ தாண்டவம், ஆனந்த தாண்டவம், நிறைய தாண்டவங்கள் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு வயதானவர்கள் கிட்ட இருந்து ஒரு சிவன் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுற மாதிரியான ஃபோட்டோஸ் கிஃப்டாக கொடுக்கலாமா? ஆனந்த தாண்டவம் தானே சொல்றீங்க? தாராளமா வைக்கலாம். ஆனந்த தாண்டவம் நடராஜரோட சொரூபம் தான், தாராளமா வைக்கலாம். அதுதான் அந்த மாதிரி வயதானவங்க, ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கிறவங்க, ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான, அதாவது ஒரு நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா வாழ்றாங்க, அந்த மாதிரி பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும். அவங்க கிட்ட தாராளமா வாங்கி வைக்கலாம். பெரியவங்க கிட்ட வாங்கி வைக்கலாம். அந்த ஆனந்த தாண்டவம் வைக்கலாம். ரொம்ப அகோரமா இருக்கிறது, உக்கிரமா இருக்கிறது, இந்த மாதிரியான சிலைகள் தான் வைக்கிறதுக்கு கொஞ்சம், அதாவது அதை சார்ந்து வேலை செய்கிறவங்க வச்சு வச்சுக்கலாம். ஸோ அதை சார்ந்து பூஜை செய்கிறாங்க, ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அதற்கான ஒரு கட்டு, அதற்கான விஷயங்கள், அதற்கான சில பலியிடுதல் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்துருவாங்க, சாக்ரிஃபைஸ்லாம். நார்மலாக இருக்கிறவங்க அப்படியான உக்கிர தெய்வங்கள்லாம் வீட்டில் வைக்கும் போது இவங்க ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக அது ரிவர்ஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி வேல் வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து இப்போ அதுவும் ஒரு நல்ல இப்போ கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய ஒரு பூஜாரி கையிலையோ இல்லை ஜோதிடம் பார்க்கக்கூடிய இந்த மாதிரி ஆச்சாரமான ஐயருங்க கையிலேருந்தும் வந்து வேல் அந்த இது வந்து கிஃப்டாக கிடைக்கலாமா? தாராளமாக வேல் யார்கிட்ட இருந்து வேணாலும் கிடைக்கலாம். வேல் வந்து அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆயுதம் தான், முருகர் கிட்ட இருந்து வர காப்பு தான் நம்மளுக்கு அது. அதனால வேல் எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். காரில் இருக்கு, டேஷ்போர்டில் வைக்கலாம், வண்டியில் வச்சுக்கலாம், குட்டியாக வேல் வாங்கி நம்ம வேலெட்டில் வைக்கலாம். நம்ம எங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு பய உணர்வு வருதோ அப்போல்லாம் அந்த வேலை வச்சுக்கலாம், நம்மளோட ப்ரொஃபைலில் கூட வச்சுக்கலாம். ஸோ அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் சில பேர் வேல் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறத வந்து ஒரு வேலையாக கூட வச்சுருப்பாங்க. நான் வந்து ஒரு 100 வேல் கொடுக்கலான்னு இருக்கேன், 1000 வேல் கொடுக்கலாம் இருக்கேன் அப்படின்றது. அது மட்டும் கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா வாங்குற எல்லாருமே அந்த வேலை வந்து சரிவர பயன்படுத்துகிறாங்களா, சரியாக பூஜை ரூமில் வைக்கிறாங்களா, சுத்தமான இடத்துல வைக்கிறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ செலக்டடான ஆளுக்கு தான் வாங்கி கொடுக்கணும் வேல் மட்டும். எல்லாருக்கும் நான் வந்து ஒரு 100 பேருக்கு வேல் கொடுக்கணும் வேண்டிகிட்டே சொல்லிட்டு வரவங்க போகிறவங்க எல்லாருக்கும் கொடுத்தா அவங்க அதை எங்கேயாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டா, இல்லை எங்கேயாவது ஒரு அசுத்தமான இடங்களில் தூக்கி போட்டா அதனுடைய ஒரு எஃபெக்டும் கொடுத்தவங்களுக்கு தான் வந்து சேரும். அதனால கொடுக்குறவங்க மட்டும் எப்பவுமே கான்ஷியஸாக இருக்கணும், அது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ எனர்ஜைசிங் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ சில பேர் கிட்ட கிறிஸ்டல்ஸ் இருக்கும், ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாம் கூட பயன்படுத்துவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி எனர்ஜைஸ் பண்றது? ஸோ இது வந்து எனர்ஜைஸ் பண்ணுறதுன்றது நம்ம பௌர்ணமி வருது இல்லையா, பௌர்ணமி டைமில் அந்த நிலா வெளிச்சத்தில் வந்து நம்ம வச்சிடணும். அன்னைக்கு நைட் ஃபுல்லாக நம்ம வந்து வைக்கணும். ஒரு 12 hours கிட்ட அது வந்து நம்ம வச்சிடணும். இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து எம்டி டெரஸில் நிலா வெளிச்சம் படுற மாதிரி வைக்கணும். அப்படி ஒன்று எனர்ஜைஸ் பண்ணலாம்.
ஸோ அது மாதிரி 3 பௌர்ணமி 5 பௌர்ணமி அந்த மாதிரி எனர்ஜைஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து கோவிலில் கொடுத்து பிரதிஷ்டை பண்ணி கொடுக்க சொல்லலாம். 48 நாள் 3 நாள் 5 நாள் அந்த மாதிரி கொடுத்து பிரதிஷ்டை பண்ணி தர சொல்லலாம். ஸோ இன்னொன்று வந்து ராக் சால்ட், பிங்க் ராக் சால்ட், ஹிமாலயன், அது இந்து உப்புன்னு இப்போ வருது பாருங்க. ஸோ அதில் தண்ணி ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சு அதில் கூட நம்ம என்ன கிறிஸ்டல் வாங்குறோமோ அதை போட்டு வச்சு கூட ஒரு 48 நாள் அந்த மாதிரி போட்டு இல்லை 21 நாள் போட்டு வச்சு கூட எனர்ஜைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து லாங் ப்ராசஸ். பட் ஒரு ஹீலர் எனர்ஜைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு 3 டேஸ்லேயே அதை எனர்ஜைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியும் வாங்கி போட்டுக்கலாம். இல்லை இவங்களா பண்ணோன்னா இந்த ஒரு லாங் ப்ராசஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அது இப்போ எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஸ்டோன்ஸ் எல்லாம், அதெல்லாம் எப்படி நம்ம அவுத்து வச்சு இந்த மாதிரி லாங் ப்ராசஸ் பண்ணுறது? ஸோ அதுக்கு ஒன்ஸ் நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் லாங் ப்ராசஸ் தேவை. இது வந்து கிளென்சிங் பண்ணுறது, நம்ம யூஸ் பண்ண கிறிஸ்டல்ஸை வந்து கிளென்ஸ் பண்ண தான் வேணும். ஸோ அந்த கிளென்சிங் வந்து இந்த பௌர்ணமி லைட்லேயே ஒரு மாதம் வரக்கூடிய லைட்டில் வச்சு எடுத்துடலாம். டெய்லி வந்து அந்த தூப தீபம் வந்து காட்டலாம். இல்லை கோவிலில் கூட கொடுத்தா உடனே கொடுத்து வச்சு எடுத்துருவாங்க. ஸோ பிரதிஷ்டை பண்ணி கொடுங்கன்னா உடனே வச்சு கொடுப்பாங்க. கோவிலில் இருக்கிற அந்த விளக்கு இருக்கு இல்லையா, விளக்கு மேலே கூட வச்சு காட்டி எடுக்க சொல்லலாம். வீட்டில் கூட விளக்கேற்றி வச்சு அது மேலே கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து கிளென்சிங் ப்ராசஸ். இது வந்து இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. இதெல்லாம் வீட்டில் நிறைய பேர் பார்த்தீங்க, இப்போ நீங்களுமே வந்து இந்த மாதிரி மயில் தோகை எல்லாம் வச்சுருக்கீங்களா? மயில் தோகை வைக்கிறதுனால என்ன பலன்? ஸோ மயில் தோகை வைக்கிறதுனால நெகட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தர்கா முஸ்லீம் இதில் பார்த்தீங்கன்னா மயில் தான் அதிகமாக இருக்கும். அந்த நெகட்டிவிட்டி இருக்காது. ஆக்சுவலாக ஒரு இடத்துல மயில் இருக்குன்னா அங்கே வந்து பாசிட்டிவிட்டி இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு நெகட்டிவாக இருக்கிற ஒரு இடத்துல இல்லை நல்ல ஒரு விளைச்சல் இல்லாத இடத்துல மயில் இருக்காது. நல்ல விளையிற இடம், நல்லா அந்த மண் வந்து விளையிற பூமியாக இருக்கணும். பாசிட்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் அங்கே மயில் வந்து உலாவும். ஸோ அப்போ அந்த பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு வீட்லேயும் கிடைக்கணுன்றதுனால. ஆனால் மயில் கிட்ட இருந்து நம்ம பிடுங்கலாம் கூடாது. அதுவாக வந்து உதிர்த்துட்டு போகுது பாருங்க, அந்த மயிலை எடுத்து நம்ம வீட்டில் வச்சா பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தாலும் அது வந்து உறிஞ்சு வெளியே போட்டுரும். ஓகே, இப்போ எல்லார் வீட்லேயுமே எல்லாருமே வந்து போவாங்க இல்லையா, நம்ம இவங்கள தான் சேர்க்கணும் அவங்கள தான் சேர்க்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ பொதுவாக வீட்டுக்குள்ளே நல்ல கண்ணும் வரும், கண் திருஷ்டியும் வரும் இல்லையா. ஒரு வீடை வந்து நம்ம பாசிட்டிவாக எனர்ஜைஸ் பண்ணணும்னா என்னென்ன செய்யலாம்? பாசிட்டிவாக எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து மஞ்சள் தண்ணி, அது வந்து சயின்டிஃபிக்காகவும் சரி இல்லை வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, மஞ்சள் தண்ணி வேப்பிலை கொழுந்து இருக்கு இல்லையா, ஒரு 3-4 வேப்பிலை கொழுந்து எடுத்து மஞ்சள் தண்ணி வந்து டெய்லியும் தெளிச்சு விடுறது நல்லதாக இருக்கும். இல்லை வீக்லி ஒன்ஸாவது தெளிச்சு விடுறது வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் நல்லதாக இருக்கும். முதல்ல மாதிரியான மஞ்சள் பயன்படுத்தணும். மஞ்சள் வந்து பியூர் மஞ்சள் தான், குழம்பு மஞ்சள் பயன்படுத்தக்கூடாது. இப்போ மஞ்சள் கிழங்கு வருது இல்லைங்களா, அதை கூட நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ பவுடர் பண்ணி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை கற்பூரம் அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஜவ்வாது அதை ஆட் பண்ணிட்டு கூட தெளிச்சு விடலாம் வீடு ஃபுல்லாக. ஸோ இது ஒன்று. அப்புறம் வீடு எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். ஏன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருந்ததுன்னா, ஸோ ஏன்னா அந்த ரொட்டீனாக அவங்களுக்கு அந்த பழக்கம் வந்துடும். அப்போ ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம் உள்ள ஒரு பர்சன் உள்ளே வந்துட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுடைய வைப்ரேஷன் இருக்குன்னா கூட இவங்க வந்து அடுத்த நாள் இல்லை அவங்க வந்து போனதுக்கப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ க்ளீன் பண்ணிட்டு இப்போ இவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு, இப்போது இவங்க வந்து நம்ம வீட்டை பார்த்த விதமே சரியில்லை, இவங்க ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க, நிறைய விஷயம் நெகட்டிவாக பேசியிருக்காங்க அப்படின்னா அவங்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மஞ்சள் தண்ணி தெளிச்சுறது நல்லது. ஸோ அது எதுவும் இருக்காது, கிளியர் ஆகிடும். ஸோ சில பேர் வீட்டில் வந்து இப்போ வெளியே ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்குன்னா அங்கே வெளியே பக்கெட்டில் வந்து ஒரு கல்லுப்பு போட்டு வச்சிடலாம். அந்த தண்ணி பக்கெட் ஃபுல் ஆஃப் தண்ணி வச்சிடலாம். ஸோ வரவங்களை கை கால் அலம்பிட்டு கூட உள்ளே வர சொல்லலாம். அது வெளியே இருந்து வேறு விதமான கிருமிகள் அந்த மாதிரியான விஷயங்களும் கொண்டு வராமலேயும் அது தடுக்கும். மற்றபடி இவங்களுடைய அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் அங்கேயே வந்து அவங்களுக்கே தெரியும், இவங்க வராங்க இல்லையா. ஸோ அவங்களே இவங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம கெடுதல் பண்ணணும்னு நினச்சிட்டு வரவங்க கூட அந்த தண்ணியை கழுவிட்டு நம்ம உள்ளே அவங்க வரும்போது அங்கே அவங்க மைண்ட் செட்டே கிளியர் ஆகிடும். ஸோ அப்போ உள்ளே வந்து அவங்க கெட்டது நினைக்கணும்னே அவங்களுக்கு தோணாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணலாம். ஓகே, இந்த செல்ஃப் கிளென்சிங் எப்படி பண்ணிக்கலாம்? ஏன்னா நம்ம 4 இடத்துக்கு போகிறோம் வரணும் போது ஒருத்தரோட கண் நம்ம மேலே படும் இல்லையா. இப்போ சில பேர் சொல்லுவாங்க கல்லுப்பு வச்சு நம்மளே செல்ஃபாக சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தாண்டி உங்கள் ஸ்டைலில் செல்ஃப் கிளென்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்ல முடியுமா? செல்ஃப் கிளென்சிங் வந்து இப்போது கிறிஸ்டல்ஸ் வச்சு கூட பண்ணலாம். இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் இந்த ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு பிளாக் டோர்மலின் அப்படின்ற கிறிஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ அது கூட நம்ம குளிக்கிற தண்ணியில் ஒரு கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துகிட்டு கூட அந்த தண்ணியில் வந்து குளிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சில கிறிஸ்டல்ஸ் இருக்குது, அதை வச்சும் கிளென்சிங் பண்ணலாம். இன்னொன்று வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒன்று, ஸோ கல்லுப்பு, ஒரு அரை லெமன் ஒன்று, ஸோ 2 கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு அரை துண்டு லெமன், கல்லுப்பு,
இதை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வந்து நல்லா சோக் பண்ண விட்டுறணும். அந்த தண்ணியில குளிக்கலாம். டெய்லி குளிச்சா கூட அவங்களுக்கு அந்த குளிச்ச உடனே தெரியும் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்றது. ஸோ இதை ரெகுலரா பண்ணலாம். இது செல்ஃப் கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும். கல்லுப்பு போட்டு லெமன் கட் பண்ணி போட்டு ஆமா பிழிஞ்சு விட்டுறணும். அந்த ஒரு ½ லெமன் போதும், ஃபுல் லெமன் வேண்டாம். ½ லெமன் போட்டு பிழிஞ்சு விட்டுட்டு அந்த எந்த பக்கெட்லயோ இல்லை எதுல குளிக்க போறாங்களோ அன்னைக்கு மட்டும் ஷவர் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வந்து ஊறணும். அதுக்கப்புறம் இவங்க போய் குளிக்கும் போது செல்ஃப் கிளென்ஸ் ஆகும். இது டெய்லி கூட பண்ணலாம், இல்ல வீக்லி பண்ணலாம். ஆமா, சில பேருக்கு வந்து கோல்ட் எஃபெக்ட் ஆகிற டைம்ல இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஐத்தமிழ் நேயர்களுக்காக சொன்னீங்க. ஸோ வேற ஒரு பதிவில் டிஃப்ரெண்ட்டான டாபிக்ல வந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.